ஹலோ வியூவர்ஸ், பாக்யராஜ் அவர்களோட இறப்பு செய்தி கேட்டு எல்லாருமே நொறுங்கி போயிருக்கோம். நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அதை பார்த்திங்கன்னா நேரலையில் ஒரு சில செய்தி சேனல்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா சிவகுமார் சார் பார்த்திங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் அவர் பகிர்ந்திருக்காரு. அப்படி என்ன தான் நடந்தது, யாரை தான் திட்டினாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வேறு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் பிடிக்குன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சின்ன கலைவாணர் விவேக், எஸ்பி பாலசுப்ரமணியம், பாரதி ராஜா, பாக்யராஜ் என தொடர்ந்து பல ஜாம்பவான்களை தமிழ் சினிமா இழந்து வருகிறது. அந்த வரிசையில் இன்று காலை மாரடைப்பு காரணமாக பாக்யராஜ் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோவாவில் குஷ்பு மகள் அவந்திகாவின் திருமணத்தில் பங்கேற்று அனைவரிடமும் சிரித்து பேசிக் கொண்டிருந்த மனிதர் இன்று காலை சீக்கிரமே எழுந்து வாக்கிங் சென்று திரும்பி வந்ததும் நெஞ்சு வலிக்குது என மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அவருடைய உயிர் பிரிந்தது பலரையும் கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளது. பாரதி ராஜா மறைவுக்கு சிவகுமார், சூர்யா உள்ளிட்டோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் பாக்யராஜ் மறைவுக்கு இன்று நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய சிவகுமார் 73 வயசுலாம் சாகர வயசாயா, என்னையா சொல்றது என பேசியது பலரையும் உலுக்கி எடுத்துள்ளது. கடந்த ஜூன் 10ஆம் தேதி தான் பாரதி ராஜா உயிரிழந்தார். அவருடைய சிஷ்யனான பாக்யராஜ் பாரதி ராஜாவுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வந்தார். இன்று பாக்யராஜ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய சிவகுமார், என்னையா சொல்றது, பாரதி ராஜா போல ஒரு இயக்குனர் இனிமேல் பிறக்க முடியாது. அவர் கிராமத்து கதைகளை கவித்துவமாக சொன்ன மகான் பாரதி ராஜா போயிட்டாரு. அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் பாக்யராஜும் இன்று நம்முடன் இல்லை. பாக்யராஜ் போன்ற ஒரு திரைக்கதை மேதையும் இனிமேல் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 73 வயசுலாம் சாகிற வயசாயா, என்னை விட 12 வயசு சின்ன பையன், என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. பாக்யராஜ் போல ஒரு மாமேதை இனிமேல் பிறப்பது கஷ்டம். அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனை வணங்குகிறேன் என நடிகர் சிவகுமார் ரொம்பவே மனக்குமுறலுடன் பேசிய காட்சிகள் பலரையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு. தமிழ் சினிமாவின் சாதனை நாயகர்கள் எல்லாம் வரிசையாக உயிரிழப்பது தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்டியை முடிச்சுட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனாகவே பார்த்திங்கன்னா போயிருக்காரு. ஆல்ரெடி தெரியும், இவர் முன்னாடி யாராவது செல்ஃபி எடுத்தாவோ, யாராவது ஃபோனை கொண்டு வந்து நீட்டினாவோ தட்டி விட்டுருவார். அப்படி தான் அங்கே இருந்தவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, கேமரா எடுத்துருக்காங்க. உடனே அவர் பார்த்திங்கன்னா கோவப்பட்டிருக்காரு. தொடர்ந்து அவர் செல்லும்போது வழிமறைச்சி திரும்பவும், அதாவது பேட்டி கொடுத்துட்டாரு, பேட்டி கொடுத்துட்டு திரும்ப ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோனா அவர்கிட்ட செல்ஃபி எடுக்க வரல, அவரை வழிமறைச்சி எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப டென்ஷன் ஆகிட்டு உங்க போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிருக்காங்க. காலையில் தானே ராதிகா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது ராதிகா அவர்கள் காலையில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அதாவது உங்களுக்கு டிஆர்பி வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் நடிச்சு தரோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேசி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டு போக வழி விடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கத்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மனமுடைஞ்சு அங்கேருந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டமணி அவர்கள் பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்த வந்திருந்தார். மனோஜ் பாரதி ராஜா மற்றும் பாரதி ராஜா உள்ளிட்டோரின் மறைவு செய்தி அறிந்ததுமே நேரில் அஞ்சலி செய்த காமெடி ஜாம்பவான் பாக்யராஜ் மறைவு செய்தி அறிந்து மேலும் மடமுடைந்து விட்டார். யாருன்னா கவுண்டமணி அவர்கள் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாராம். தள்ளாத வயதில் பாக்யராஜ் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்திய காட்சிகள் தான் இப்போ ரொம்பவே வெளியாயிருக்கு. ஏன்னா ஆக்சுவலாக கவுண்டமணியுமே ரொம்ப வயதாயிடுச்சு. அவருக்குமே 80 வயதை கடந்த தமிழ் சினிமா பிரபலங்கள் தொடர்ந்து எந்த ஒரு திரைக்கலைஞர் மறைந்தாலும் அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி மரியாதை சரியாக நேரில் சென்று செலுத்துவது எல்லாம் அந்த காலத்து ஆட்களின் இரத்தத்தில் ஊறிய செயல் என்றே பலரும் கூறி வருகின்றனர். கவுண்டமணி அவர்களோட செயல்களை பார்த்து எல்லாருமே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 16 நாட்களுக்கு முன்னதாக பாரதி ராஜாவின் மறைவு செய்தி அறிந்து துக்கம் தாங்காமல் அஞ்சலி செலுத்திய கவுண்டமணி இன்று பாக்யராஜ் மறந்ததை அடுத்து மனசே உடைந்து போய் நேரில் அஞ்சலி செலுத்தி சென்றுள்ளார். தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த், கமலஹாசனுக்கு இணையாக தியேட்டரில் மக்கள் கூட்டத்தை கூட்டியவர் பாக்யராஜ். குறிப்பாக பெண்கள் தியேட்டர் பக்கம் அதிகம் வர காரணமாக அமைந்தவரும் பாக்யராஜ் தான். அவர் இன்று காலை மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என்பதை நம்ப முடியவில்லை என ஸ்ரீபிரியா உள்ளிட்ட பிரபலங்கள் கூறி வருகின்றனர். இப்போதான் குஷ்பு மகள் திருமணத்தில் நல்லா எங்களுடன் சிரித்து பேசி கூப்பிட்டு மகிழ்ந்தார். அதற்குள்ளே என்ன ஆனது அப்படின்னே தெரில, எனக்கு ஷாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே
குறிப்பாக சொல்லணும்னா சிவகுமார், மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் விஜய், சரத்குமார், ராதிகா, பார்த்திபன், பாண்டியராஜன் எல்லா பிரபலங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அந்த வகையில் 16 வயது நிலை படத்தில் உதவி இயக்குனராக இருக்கும்போது அந்த படத்தில் கவுண்டமணி நடித்த நிலையில் இருவருக்கும் நல்ல பழக்கம் ஏற்பட்டது. பின்னர் பாக்யராஜ் நடித்த சில படங்களிலும் கவுண்டமணி நடித்துள்ளார். இந்நிலையில் பாக்யராஜ் மறைவு செய்தி அறிந்த கவுண்டமணி ரொம்பவே கலங்கிய மனதுடன் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார். திரைத்துறையில் தன்னுடன் பணியாற்றிய பிரபலங்களை இப்படி இழக்க நேரிடுகிறதே என ரொம்பவும் மனுஷன் வேதனையடைந்துள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல் அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன, அவர் இயக்கிய படங்களில் உங்களுக்கு பிடித்த படங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். என்றைக்காக இருந்தாலும் கலையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, தான் இறந்தாலும் தன்னுடைய படைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு. கண்டிப்பாக நீங்கள் அதை நினைவு கூர்ந்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரே ஆண்டில் பார்த்திங்கன்னா 4 படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு. இயக்கிய முதல் 7 படங்களுமே பயங்கரமான சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. குறிப்பாக சொல்கிறவங்க தமிழ் திரைப்பட துறையில் வந்து பன்முகம் கொண்ட ஆளுமையில் பாக்யராஜ் அவர்களும் ஒருவர் தாங்க. நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், திரைக்கதை ஆசிரியர் என பன்முகங்களை கொண்டவர் பாக்யராஜ். 1953ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள வெள்ளாங்கோவிலில் பாக்யராஜ் பிறந்தார். 1977இல் ஜி. ராமகிருஷ்ணன் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார். பாரதிராஜா இயக்கிய 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். திரைக்கதை மன்னன் என்று போற்றப்பட்ட பாக்யராஜ் 1979ஆம் ஆண்டு சுவரில்லா சித்திரங்கள் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அவதாரம் எடுத்தார். பாரதிராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் படத்தில் நடிகராகவும் அறிமுகமானார். பின்னர் ஒரு கை ஓசை, இளமை கோலம், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, பொய் சாட்சி, முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், ஒரு கைதியின் டைரி, சின்ன வீடு, எங்க சின்னராசா, ஆராரோ ஆரிராரோ, சுந்தரகாண்டம், வீட்டில் விசேஷங்க, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, சொக்கத்தங்கம் என பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். இதில் மௌன கீதங்கள், இது நம்மாளு போன்ற படங்கள் பாக்யராஜுக்கு பெரும் திருப்பத்தை தந்தன. பிரபல இயக்குனர்கள் பார்த்திபன், பாண்டியராஜன் போன்றவர்கள் பாக்யராஜிடம் உதவி இயக்குனராக இருந்தவர்கள் தான். பிரபல இயக்குனராக மட்டுமின்றி நல்ல நடிகராகவும் பாக்யராஜ் வலம் வந்தார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் போன்ற படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார். புதிய வார்ப்புகள் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான அவர் சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு, முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், இது நம்ம ஆளு, அவசர போலீஸ், அம்மா வந்தாச்சு உள்ளிட்ட பல படங்களில் ஹீரோவாக நடித்து ரசிகர்களை மனதில் நீங்கா இடம் பிடித்தார். பின்னர் உனக்கும் எனக்கும், 2, நினைத்தாலே இனிக்கும், வாகை சுடவா, கணிதன், துப்பறிவாளன் போன்ற படங்களில் குணச்சித்திர நடிகராகவும் நடித்தார். எளிய மனிதர்களின் வாழ்க்கையை நகைச்சுவையுடன் விறுவிறுப்பாகவும் படமாக்குவதில் பாக்யராஜ் வல்லவர். ஒரே ஆண்டில் 4 ஹிட் படங்களை கொடுத்தவர். இயக்கிய முதல் 7 படங்களிலும் வெற்றி தந்தவர் என்ற சிறப்பும் பாக்யராஜுக்கு உண்டு. அமிதாப் பச்சன் நடித்த அக்ரிஸ்தா படத்தை இயக்கி பாலிவுட் திரையுலகையை திரும்பி பார்க்க வைத்தவர் பாக்யராஜ். தனது எழுத்து நடிப்புக்காக தமிழ்நாடு அரசின் விருதுகளையும் ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். வாழ்நாள் சாதனையாளர் விருது, சைமா விருதுகளையும் பாக்யராஜ் அவர்கள் பெற்றுள்ளார். பாக்யராஜ் 2 முறை திருமணம் செய்து கொண்டார். அவர் 1981இல் நடிகை பிரவீனாவை பாக்யராஜ் திருமணம் செய்து கொண்டார். கடுமையான மஞ்சள் காமாலை பாதிப்பு காரணமாக அவர் ஆகஸ்ட் 1983இல் காலமானார். பின்னர் 1984 பிப்ரவரி 7 அன்று நடிகை பூர்ணிமாவை 2வது திருமணம் செய்து கொண்டார். இவர் டார்லிங் 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 திரைப்படத்தில் பாக்யராஜுடன் இணைந்து நடித்தவர் ஆவார். இந்த தம்பதிக்கு சரண்யா பாக்யராஜ் என்ற மகளும் சாந்தனு பாக்யராஜ் என்ற மகனும் உள்ளனர். ஸோ இந்த கதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பாக்யராஜ் அவர்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.